ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தியானித்து கொண்டிருக்கிற என் கிருபை உனக்கு போதும். எது நமக்கு போதும்? கிருபை போதும். யாருடைய கிருபை? ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் எப்படி விளங்கும்? ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? மனுஷன் எதை குறித்து மேன்மை பாராட்டுவான்? பலத்தை குறித்து. எனக்கு பலன் இருக்கிறது, சக்தி இருக்குது, பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ரெண்டில் ஒன்று காண்பேன், அதை குறித்து மேன்மை பாராட்டுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் எதில் மேன்மை பாராட்ட வேண்டும்? கிருபையில் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்னா என்னை ரொம்ப தொட்ட ஒரு அருமையான வசனம் அந்த வசனம் தான். அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார். அந்த வாசிங்க, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். முதற் பகுதி தான் நமக்கு கேலண்டரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்பகுதி தான் நமக்கு தேவையான மிக முக்கிய பகுதி. வாசியுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். முள்ளு குத்திக்கிட்டே இருக்குது. அந்த முள்ளு குத்திக்கிட்டே இருக்கிறதுனால இவரால் தாக்கு பிடிக்க முடியல. அதனால கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். எத்தனை தடவை வேண்டிக் கொண்டார்? 3 முறை. அப்போ 3 முறை உபவாசம் இருந்து, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையப்பா, நான் உம்மை ஆராதிக்கிற தேவ பிள்ளை, இந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று எத்தனை தடவை வேண்டிக் கொண்டார்? 3 முறை வேண்டிக் கொண்டார். அதற்கு அவர் எப்பா, முள்ள நான் நீக்கவே மாட்டேன், ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். நீங்கள் பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களா? பலர் பலவீனத்தோடு வந்திருப்பார்கள். அந்த பலவீனத்தோடு வந்தவர்களுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் எப்படி விளங்கும்? பூரணமாய் விளங்கும். தேவன் நம்மை பலப்படுத்துவார் எந்த நிலையானாலும். காலேப் சொன்னார், மோசே என்னை அனுப்பும் பொழுது 40 வயது, இன்றைக்கு எனக்கு 85 வயது. மோசே என்னை அனுப்பும் பொழுது எனக்கு வயது எத்தனை? 40. முதல் முறையாக மோசையினால கானானுக்கு அனுப்பப்பட்ட 12 பேர்ல 2 பேர் யோசுவா, இன்னொன்னு யாரு? காலேப். காலேப் சொல்லுகிறான், அன்றைக்கு மோசே என்னை அனுப்பும் பொழுது 40 வயது, துடிப்புள்ள இளைஞன். இன்னைக்கு வயசு எத்தனை? 85. இந்த 85 வயதிலையும் 40 வயசுல இருந்த பலன் யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்குது. நீங்க வயசாயிட்டு எனக்கு பலன் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? நான் வியாதியினால பிடிக்கப்பட்டனே. ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன்? சிங்கம் போல அல்லவா இருந்தேன் என்பதாக நினைக்கலாம். தேவபிள்ளையே, அன்றைக்கு இருந்த பலனை இன்றைக்கு தர தேவன் யாராயிருக்கிறார்? வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும். அதை என்ன செய்யணும்? இல்லது இந்த வயசுக்கெல்லாம் நம்ம மேடையில் நிற்க முடியுமா? அது தேவன் தரக்கூடிய கிருபை. தேவபிள்ளையே, தேவன் நம்மை பலப்படுத்துவார். பலவீனன்னு சொன்னா பலவீனம் தான்.
பலவான் என்று சொன்னால், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. அவன் சொல்லணும், நான் யாரு? பலவான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா முள்ள எடுக்க மாட்டேன்டே, என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் உனக்கு பலவீனன்னு நீ சொல்றியா? அப்போ என் பலன் யாருக்குள்ள வரும்? உனக்குள்ள வரும். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்து அவர் தம்முடைய பலனை தரும் பொழுது எவ்வளவு மேன்மையாயிருக்கும், எவ்வளவு மகிமையாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் நமக்கு சொல்லலாம், இத்தனை வயசு ரிட்டையர்மெண்ட், போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் சொல்லுவார், மகனே உனக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. நான் உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆகையால் ஆண்டவருக்கு பலன் நம் மீது விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, என் மேல ஒரு வல்லமை தங்க வேண்டும். அது என்னுடைய என்ஷுவர் குடிக்கிறதுனால வரக்கூடிய வல்லமை அல்ல, அல்லது டீ புரோட்டீன் குடிக்கிறதுனால் வரக்கூடிய வல்லமை அல்ல, அல்லது நல்ல சூப்புகள் போடுறதுனால வரக்கூடிய என்னது அல்ல, வல்லமைகள் அல்ல. என்ன வல்லமை? கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. யாருடைய வல்லமை என்மேல் தங்கணும்? கிறிஸ்துவினுடைய வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். மேன்மை பாராட்டுவேன். அது நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில் அதை சொல்லுகிறார். என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் என்ன பண்ணுவேன்? மேன்மை பாராட்டுவேன். அதான் முக்கியம். மேன்மை பாராட்டுவேன். அப்போ அது எல்லா காலங்களுக்கும் உரியது. இறந்த காலமாக இருந்தாலும், நிகழ்காலமாக இருந்தாலும், வருங்காலமாக இருந்தாலும், எல்லா காலத்துக்கும் உரியது. நான் மேன்மை பாராட்டுவேன். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும். எனக்கு ஆபிரகாம பற்றிய வசனம் இருக்கு. ஆபிரகாமது அவன் எலியேசர் சொல்லுவான், என் எஜமானை விட்டு அவருடைய கிருபையை அவர் என்ன செய்யவில்லை? விலக்கவில்லை. கிருபையை விலக்கவில்லை. என் எஜமானோட யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். நம்ம தியானித்து கொண்டிருக்கிறது நோவா. நோவாவோடு யார் இருந்தார்? கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு அவருடைய கிருபை இருந்தது. ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், ஆதியாகமத்தில் உள்ள அத்தனை பரிசுத்தவான்களோடும் எது இருந்தது? கிருபை இருந்தது. கழிந்த வாரத்தில் நம்ம நோவாவோடு என்ன இருந்தது என்று பார்த்தோம். அதில் ஒரு பகுதி தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால இன்றைக்கு அதை தொடர்ந்து ஸ்பீடா அவருடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில் கிருபை இருந்தது என்பதை நம்ம பார்க்க போகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த 6:8 ஆதியாகமம் 6:8 வாசியுங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? எவ்வளவோ மக்கள் இருந்த இடத்துல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைக்க வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில சில விசேஷித்த தன்மைகள் இருக்க வேண்டும். அவனுக்கு கிருபை கிடைத்ததற்கு முதல் காரணமாக 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 9வது வசனத்தில் இருக்கிறது. அவன் நீதிமானும் யாருமாயிருந்தான்? உத்தமனுமாயிருந்தான். அதுல நீதிமானை குறித்து நாம் பார்த்தோம். நீதிமானாக இருந்தான். அதே நேரத்தில் அவன் யாராய் இருந்தான்?
உத்தமனாக இருந்தான். இந்த ரெண்டும் ஒருவனுடைய வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். உத்தமனாய் இருக்க வேண்டும். உத்தமன் என்று சொல்லும் பொழுது அதுக்கு நிறைய வசனம் இருக்குது. 1-2 வசனத்தை நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது யார் உத்தமன் என்பதை பற்றி சொல்லும் பொழுது அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் இவ்விதமாக சொல்லி வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காரும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி அப்பொழுது நான் உத்தமனாகி எப்பொழுது உத்தமன் ஆவேன் என்று சொன்னால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 4 காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது, தன் பிழைகளை உணர்கிறவன் அவன் உத்தமனாவான். தன் பிழைகளை உணர்கிறவன். 2வது, மறைவான குற்றங்களுக்கு என்ன ஆகிறவன்? நீங்களாகிறவன். முதலாவது தன்னுடைய குற்றங்களை உணர வேண்டும். நாம மற்றவர்களுடைய குற்றங்கள் எளிதாக தெரியும், நம்முடைய குற்றம் நமக்கு தெரியாது. எனக்கு குற்றம் எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. முதலாவது என்னுடைய குற்றம் யாருக்கு தெரிய வேண்டும்? எனக்கு தெரிய வேண்டும். அதனால தான் இந்த தாவீது இந்த 19வது சங்கீதத்தை எழுதும் பொழுது சூரியனை வைத்து அவர் சொல்லுகிறார், சூரியன்ல ஒரு கரை கிடையாது, ஒரு திரை கிடையாது, ஒன்றும் கிடையாது. தன் பிழைகளை உணர்கிறவன் சூரியனை போன்றவன். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல், பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியாய் இருக்கிறது. 5வது வசனத்தை வாசியுங்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் கடைசியிலே சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். மணவாளனை போல் இருந்து மகிழ்ச்சியாய் இருக்கிறது. 7வது வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம், பேதையை என்னாக்குகிறதுமாய் இருக்கிறது? ஞானி ஆக்குகிறதுமாய் இருக்கிறது. சந்தோஷம். இப்படி நிறைய காரியத்தை சொல்லிக்கொண்டு கடைசியில் சொல்லுகிறார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்முடைய பிழைகளை நாம் உணர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சபை தன் பிழைகளை உணர்கிற ஒரு சபையாய் இருக்க வேண்டும். தன்னுடைய குற்றங்களை உணர்கிற ஒரு சபையாய் இருக்க வேண்டும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பரிசுத்தவான், சூரியனை போன்றவன், குறைவற்ற வேதத்தை கைக்கொள்ளுகிறவன். முதலாவது யாரை நினைப்பான்? தன்னை நினைப்பான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? 2வது, மறைவான தன் பிழைகளை உணர்ந்ததுனாலதான் சாமுவேல் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். தன் குறைகளை அவன் உணர்ந்தான். எதை உணர்ந்தான்? தன்னுடைய குறைகளை அவன் உணர்ந்தான். ஹல்லேலூயா.
அப்ப நம்முடைய குறைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தாவீது நாத்தானிடத்தில் தன்னுடைய குறைகளை உணர்ந்ததாக சொல்லுகிறார். ஏன் நீ சொன்னா, ஒரு தேசத்தில் 2 பேர் இருந்தாங்க. ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் தரித்திரன். தரித்திரனுக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்தது. ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருந்தது. அப்படி இருக்கிற வேளையில் ஐஸ்வர்யவானுக்கு ஒருத்தன் வந்தான், வீட்டுக்கு விருந்தாளியாய் வந்தான். அவனுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக இந்த தரித்திரனுடைய ஆட்டை பிடித்து அதை வெட்டி கறி சமைத்து அந்த வந்த விருந்தாளிக்கு கொடுத்தான் என்பதாக சொன்ன வேளையில் தாவீதுக்கு ஆத்திரம் வந்துட்டு, ஆத்திரத்தில் சொல்லுகிறார், அப்படியா, என் தேசத்திலேயா ஒரு ஐஸ்வர்யவான் இப்படி இருந்து தரித்திரனுடைய ஆட்டை பிடித்து கறி சமைத்து தன்னுடைய வீட்டிற்கு வந்தவருக்கு கொடுத்தானா? அவனை தீர்த்து கட்டணும், அவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்ற வேளையில் நாத்தான் சொன்னான், நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். யார்? உனக்கு எத்தனை மனைவிமார் இருக்கிறாங்க, எத்தனை மனைவிமார் இருந்த பிறகும் இன்னும் உனக்கு வேண்டிய மனைவியை நீ எடுத்துக்கொள்ளலாமே. அப்படி இருக்கிற வேளையில் அந்த உரியாவை கொன்று அவனுடைய மனைவி பத்சேபாளை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டாயே என்பதாக சொன்ன வேளையில் தாவீது நாட்டாங்கிட்ட சண்டைக்கு போகல. என்னை பற்றி எப்படி சொல்லுறதுக்கு நீ யாரு? ஒன்றும் சொல்லலை, நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்ற வேளையில் அவர் சொல்லுகிறார். மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்றான். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து தன்னை உணர்ந்தான். இதுதான் தன்னை உணர்கிற ஜீவியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது பெரிய ராஜா, ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி. அவன்கிட்ட போய் ஒன்றும் சொல்ல வேண்டியது கிடையாது. எத்தனையோ ராஜாக்கள் எதிர்த்தது, யெரொபெயாம் எதிர்த்ததுன்னா பிடிங்கன்னு சொன்னான், கையை நீட்டினான், வாதத்தில் அப்படியே நின்று விட்டான். தாவீது அப்படி செய்யல, தன் பிழைகளை உணர்ந்தான். அதனால தான் சங்கீதத்தில் எழுதினான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அதே போல கடைசியில் ஜனங்களை என்ன சொன்னான், வீரர்களை என்ன சொன்னான், அது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பாய் இருந்தது. யோவாப் சொன்னான், என்றதுக்கு முன்னால சொன்னான், என்னாதையும் என்னன்னா அதுக்கு சில பிரமாணங்கள் உண்டு. தலைக்கு அரை சேக்கல் கொடுத்த பிறகுதான் ஜனங்களை என்ன செய்ய முடியும், என்ன முடியும், போடா உன்கிட்ட கேட்டுக்கிட்டு என்ன அப்படின்னு சொன்னான். கர்த்தர் 3 காரியத்தை அவனுக்கு கொடுத்தார். 3 காரியத்தில் ஒன்று என்னவென்றால் 3 நாள் கொள்ளை நோய், 3 மாதம் சத்துரு தொடர ஓடி போகிற ஜீவியம், 3 வருஷ பஞ்சம். உன்னை தெரிந்தெடு. இன்னைக்கு சொல்ற வேளையில் தாவீது அலறினான், ஐயோ நான் மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக, நான் யாருடைய கையில் விழுவேன், ஆண்டவருடைய கரத்தில் விழுவேனாக. ஆண்டவரே ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டப்பா, தப்பு பண்ணிட்டேன். யோவாபை மேற்கொள்ளலாம், ஆனால் யாரை மேற்கொள்ள முடியாது, கர்த்தரை மேற்கொள்ள முடியாது. அதனால அந்த தாவீதுக்கு எதிராக கொள்ளை நோய் வந்து சங்கார தூதன் வந்து அழிக்கிறான். தூதன் போய் எருசலேமுக்கு நேராய் அவன் நிற்கிறான். எருசலேமுக்கு நேராக நிற்கும் பொழுது தாவீது நடுங்கிட்டான்ல, அலறி விட்டார். ஆண்டவரே, இந்த ஆடுகள் என்னப்பா செய்தது, நான் தானே இந்த பொல்லாப்பை செய்தேன், இந்த பழி என் தலைக்கு மேலே இருக்கட்டும், என் குடும்பத்தின் மீது இருக்கட்டும், இந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னு சொல்லி தன்னை உணர்ந்தான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அந்த 17வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு தாவீது சொன்ன வார்த்தையை பாருங்க. அதுதான் அனுபவத்திலிருந்து பாடின சங்கீதங்க. இது தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? வாசிங்க 24:17. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை
தாவீது கண்டபோது, ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி நான் தான் பாவம் செய்தேன். இந்த பாவத்தை செய்தது யாருதான்? நான் தான் ஜனத்தை என்ன சொன்னவேன். அதனால நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? இந்த ஆடுகள் பார்த்தீங்களா, அந்த மந்தை என்று சொல்லும் பொழுது அவருடைய தேசத்தில் உள்ள குடிமக்கள், இந்த ஆடுகள் என்னப்பா செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாய் இருப்பது, உமது கை எனக்கு விரோதமாய் இருக்கட்டும், என் தகப்பனுடைய வீட்டுக்கு விரோதமாய் என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று அவன் என்ன பண்ணினான்? விண்ணப்பம் பண்ணினான். என்ன பண்ணினான் சொல்லுங்க? விண்ணப்பம் பண்ணினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதுதாங்க பிழையை உணர்கிறது. இதுதான் எதை உணர்வது? பிழையை உணர்கிறது. தன் பிழையை உணர்கிறவன் யார்? அடுத்தால மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்க. மறைவான குற்றம், இது நெகேமியாவை சொல்லலாம். நெகேமியா அதே போல நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். அங்கு கர்த்தருடைய வேதம் 1-2 வசனத்தை டக்குனி வாசித்து அடுத்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். வாசியுங்கள். உமது அடியானாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக, உமது அடியானாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவு பகல் உமக்கு முன்பாக மன்றாடி, இன்றைக்கு இரவு பகல் உமக்கு முன்பாக மன்றாடி, நெகேமியா சொல்லுகிறார், இரவு பகல் உமக்கு நேராக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை, நாங்கள் அவன் பாவம் செய்யல, நெகேமியா ஜனங்கள் செய்த பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு, அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை என்ன செய்ததா? கேட்டார்களோ. உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக, உம்முடைய கண்கள் திறந்தும் என்ன செய்வதாக? இருப்பதாக. உம்முடைய செவி கவனிக்கட்டும், உம்முடைய கண்கள் திறந்தும் என்ன செய்வதாக? இருப்பதாக என்பதாக சொல்லி அந்த முற்பிதாக்கள் அந்த செய்த அந்த தவறுனால அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நாங்கள் செய்த தவறை தயவாய் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும் என்பதாக தெளிவாக என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். எபேசியர் 6:16 வாசிங்கள். எபேசியர் 6:16 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்குவாராக. வாசிங்கள். பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். அக்னி அஸ்திரங்களை சத்ருவாகிய சாத்தான் எய்வான், அவைகளை அவித்து போடும்படியாய் விசுவாசம் என்கிற கேடகத்தை என்ன செய்வீர்களாக? பிடித்துக் கொண்டவர்களாய் நிற்பீர்களாக என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி என்றால் பிழைகளை உணர வேண்டும். மறைவான குற்றங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நீங்களாக்கப்பட வேண்டும். அடுத்தால சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அலியானை என்ன செய்யும்? விலக்கி காத்தருளும். துணிகரமான பாவங்கள். என்ன பாவங்கள்? துணிகரமான பாவங்கள். பலர் துணிகரமான பாவங்களை செய்திருக்கிறார்கள். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வேதம் எப்படி சொல்கிறது? 1 சாமுவேல் 13:12வது வசனத்தை வாசியுங்கள். கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து அவன் என்ன செய்து விட்டான்? துணிந்து விட்டான். யார் துணிந்து? சவுல் துணிந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னான், நான் வருவேன், வருவரையில் நீ பொறுத்திரு என்பதாக சொன்னான். பொறுக்க முடியவில்லை. அவனுடைய துணிகரத்தினால என்ன செய்து விட்டான்? அவன் மீறி விட்டான். கர்த்தருடைய கற்பனையை மீறினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, துணிகரமான பாவங்கள் இருக்கும் என்றால்
அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து என்ன செய்தார்? தள்ளினார். துணிகரமான பாவம். சில வேளைகளில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எதிராக துணிகரமாக செயல்படுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் துணிகரமான செயலுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய வேதம் எப்படி சொல்லுகிறது வாசியுங்கள். நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறான். உடன்படிக்கை பெட்டி ஆடல் பாடலோடு வந்து கொண்டிருக்கிறது. ஊசா அதை நடத்துகிறான். உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னால புது வண்டி செய்து மாடுகளை பூட்டி உடன்படிக்கை பெட்டி வந்து கொண்டிருக்கிறது. ஊசா அதை நடத்துகிறான். தாகோனின் களம் வந்த பொழுது மாடு வெருண்டு விட்டது. வெருண்ட உடனே இந்த ஊசா என்ன செய்தான்? அவன் அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடித்தான். கர்த்தர் சொல்றார், இது அவனுடைய துணிகரம். ஏன்னா உடன்படிக்கை பெட்டியை ஒருத்தன் தொடக்கூடாது. வேதம் சொல்கிறது. மறுபடியும் வாசிங்கள். 6 நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. கர்த்தருக்கு ஊசாவின் மேல், அவன் அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிக்கத்தான் செய்தான். ஊசாவின் மேல் கோபம் உண்டு. அவனுடைய துணிவு நிமித்தம், அவனுடைய துணிவு. இதுல ஊசா என்ன செய்தான்? துணிந்து உடன்படிக்கை பெட்டியை பிடித்து விட்டான். நம்ம நினைப்போம் உடன்படிக்கை பெட்டியை பிடிப்பதனால என்ன தவறு இருக்குது? மாடு வெருண்டதுனால வண்டி அங்கங்க அலையுது, உள்ள இருக்கக்கூடிய பெட்டி வெளியே வருது. உடன்படிக்கை பெட்டியில ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்குது, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கிறது, நியாயப்பிரமாணம், கற்பனை, கட்டளை இவைகளெல்லாம் இருக்கிறது. மோசைக்கு கொடுத்த பிரமாணம் இருக்கிறது. அந்த பெட்டி கீழே விழுக பெட்டி உடையும், அதுக்குள்ள இருந்ததெல்லாம் வெளியே விழும். அதனால ஊசா பிடிக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது என்பதாக நினைக்கலாம். பிரமாணம் அது கிடையாது. பிரமாணம் அது கிடையாது. பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்கள் சுமக்க வேண்டும். அதை விட்டுட்டாங்க. 2வது, மாடு சுமக்க கூடாது. மாட்டு வண்டியில வச்சு கொண்டு வரக்கூடியதல்ல. பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்கள் தோல்ல வைத்து என்ன செய்ய வேண்டும்? சுமந்து வர வேண்டும். எல்லா அடிப்படையே தப்பு. அதனால ஊசா பிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. உடனே அடித்தார் கர்த்தர். அந்த இடத்துல அவன் செத்தான். கர்த்தர் அடிச்சாருன்னா ஒரு பெரிய கம்பம் கொண்டு தான் அடிச்சாரு. ஆண்டவர் ஒரு வார்த்தை விட்டா போதும், அவ்வளவுதான். ஊசா மரித்தான். அந்த இடத்துக்கு பேரே சூசா என்று பெயரிட்டு, இனி இந்த உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரத்துக்கு வர வேண்டாம், யாராவது ஒருவனுடைய ஒரு ஆசாரியனுடைய வீட்டில் வைக்க வேண்டும் என்பதாக சொல்லி ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள். ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் 3 மாதம் இருக்கிற வேளையில் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஊசாவினுடைய துணிவு நிமித்தம் அவனை அடித்தார், அவன் மரித்தான். அப்ப வசனத்துக்கு சரியா கீழ்ப்படியாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் துணி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அந்த துணிவு இருக்கக்கூடாது. துணிகரமான பாவம். அதனால தாவீது இப்போ பார்க்கிறான், ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் 3 மாசம் இருந்தது. அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும், அவனுடைய வீட்டையும் அவனுடைய பிள்ளை குட்டிகளையும் ஆசீர்வதித்தார். ஏன் என்ன கர்த்தர் அடித்தார்? என்ன ஏன் ஆண்டவர் அடித்தார்? நான் பேரே சூசா என்று பெயரிட்டு நான் உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்துக்கு கொண்டு வரலையே, என்ன காரணம்? பிரமாணத்தை வாசித்து பார்க்கிறான். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை பெட்டியினுடைய 4 மூலையிலும் வளையம் போட்டிருக்கும். அந்த வளையத்து வழியாட்டு தண்டு பாய்ச்ச வேண்டும். புத்தண்டு, பொன்னால் செய்யப்பட்ட அந்த தண்டை பாய்ச்சி 4 மூலையிலும் 4 ஆசாரியர்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்கள் எதில் சுமந்துட்டு வரணும்? தோளில் சுமந்துட்டு வரணும். மாடு கொண்டு வர வேண்டியதில்லை பெட்டி. அடிப்படை தப்பு.
ஆமருமையான கர்த்தருடைய பிள்ளையை இதை செய்தது யாருன்னா பெலிஸ்தர். பெலிஸ்தரின் தேசத்தில் இருக்கிற வேளையிலே உடன்படிக்கை பெட்டியை எது கொண்டு வந்தது? மாடு கொண்டு வந்தது. அவர்கள் இந்த உபத்திரவம், இந்த வாதை அந்த தேவனால் வந்தது என்று எப்படி காணலாம் என்றால், புது கரோபசுவ வண்டியில் கட்டணும், அந்த வண்டிக்குள்ள அந்த பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை வைக்கணும், வைத்துட்டு ஜங்ஷனில் விட்டுறணும். அது இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி சென்றதென்றால் இந்த வாதை யாரால் வந்தது? தேவனால் வந்தது என்று அறியலாம். இல்லாவிட்டால் தற்செயலாய் நம்முடைய தேசத்தில் வந்தது என்பது கண்டுகொள்ளலாம் என்று பெலிஸ்தர் செய்த பிளானில் தாவீது செய்தான். இப்போ தான் பிரமாணத்தை வாசிக்கிறான். பிரமாணத்தை வாசிக்கிற வேளையில் உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது மாடோ வண்டியோ அல்ல, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்கள் தோளில் சுமந்து வரணும். அந்த உடன்படிக்கை பெட்டி யோர்தானில் போச்சுன்னு சொன்னால் யோர்தான் 2ஆக பிளக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டி வனாந்தரத்தில் சென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் பாதுகாப்பு கிடைக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இல்லாவிட்டால் துணிகரமான பாவம். அதனால தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். 2 நாளாகவும் 26:19 வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகவும் 26:19 வசனத்தை வாசியுங்கள். உசியா ராஜா என்ன செய்த? ஆசாரியர்களுக்கு விரோதமாக கோபம் கொண்டான். பத்தியலா, ஆசாரியருக்கு மேலே ராஜா கோபம் கொண்டான். ஏன்? பெரிய ஐஸ்வர்யவானாக மாறிவிட்டான். அவருடைய தேசம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டது. 16 வயதில் ராஜாவானான். 52 வருஷ காலம் அரசாண்டான். அந்த ராஜாவினுடைய காலத்தில் தேசம் செழித்தது. கடைசியில் ஆசாரியர்களுக்குரிய வேலையை செய்வதற்கு தூபபீடத்தில் ஏறி தூபம் காட்டினான். தூபம் காட்டுவது, ராஜாவே, உசியாவே, இது உம்முடைய வேலை அல்ல, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு உரியது. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர் என்று சொன்ன வேளையில் கோபத்தோடு பார்த்தான். எனக்கு சொல்லுவதற்கு நீ யாருடா என்பதாக பார்த்தான். கோபம் கொண்ட வேளையில் நெற்றியில குஷ்டரோகம், எல்லாரும் பார்க்கும்படியாக நெற்றியில குஷ்டரோகம். நெற்றியில குஷ்டரோகம் வந்த உடனே அந்த உசியா ராஜா பார்த்தான், எப்பா, ஒரு பெரிய தீட்டான வியாதி, மக்களோடு வாழ முடியாது, சிங்காசனத்தில் இருக்க முடியாது, தேவாலயத்துக்கு போக முடியாது, பலிபீடத்தில் பலியிட முடியாது, தனித்து வாசம் பண்ண வேண்டும். மரண காலம் வரையிலும் தனித்து வாசம் பண்ணினான். துணிகரமான பாவம். என்ன பாவம் சொல்லுங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் துணிகரமான செயலில் ஈடுபடாதுங்க. துணிகரமான பாவ செயல்களில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனை கடினமான தண்டனையாக இருக்கும். வேதத்தில் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் பாருங்க, துணிகரமான பாவம், துணிகரமான பாவம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11:30 வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 11:30 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வேதம் எதை சொல்லுகிறது? வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 11:30. உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நித்திரையும் என்ன செய்திருக்கிறார்கள்? கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கும் பொழுதும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதனால தான் தன் பிள்ளைகளை உணரணும். துணிகரமான பாவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? விலக்கி காக்கணும். 2 தீமோத்தேயு 3:4 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? 3:4 வாசியுங்கள். துரோகிகளாயும் கடைசி காலத்தில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்றால், துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவப்பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும். என்ன பிரியராய் இருக்க மாட்டார்கள்? தேவப்பிரியராய் இராமல் சுகபோக பிரியவராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை என்ன செய்கிறவர்களாயும் இருப்பார்கள்?
மறுதலிக்கிறவர்களுமாய் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது 4வது வசனத்தில் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் எறுமாப்புள்ளவர்களாயிராமல் தேவபிரியராயிராமல் சுகபோகபிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு என்ன செய்ய? விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செய்ய? துணிகரமான காரியங்கள், துணிகரமான நடத்தைகள் இருக்கவே கூடாது. தேவ சமூகத்தில் துணிகரம் காட்டக்கூடாது. பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம், அது தேவ சமூகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். உன் வார்த்தைகள் எப்படி இருக்க கடவுது? தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசக்கூடாது. இது தேவ சமூகம். தேவ சமூகத்தில் நம்முடைய வாயில வந்தபடி இஷ்டத்துக்கு நம்ம பேசுவதை கர்த்தர் விரும்புவதில்லை. தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய். ஆகவே உன் வார்த்தைகள் எப்படி இருக்க கடவுது? சுருக்கமாயிருப்பது. அதனால தான் 8:11 வாசியுங்கள். அதே பிரசங்கி 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. உலகத்தில் துணிகரமாட்டு மனிதன் பல காரியத்தை செய்கிறான். இதுக்கு காரணம் என்ன? இந்த வசனம் தான் அதுக்கு காரணம். ஏன்னா துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை உடனே நடக்கலை. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை உடனே நடக்கலைன்னா, அல்லது பாருங்க, 4 ATM அந்த இதை கொண்டு அறுத்து அதில் இருந்த பணத்தை எடுத்து அதை தீ வச்சு கொளுத்தணும் நீ சொன்னால் இவனை என்ன செய்திருக்கணும்? பழைய காலத்தில் நீ சொன்னால் உடனே இவனை தீ வச்சு கொளுத்தி போடுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அவனும் கேஸ் போடுவான். கடைசியில் அவங்க கொஞ்சம் ஊக்கமான வன்கையாட்டு இருந்துன்னு சொன்னால் குற்றமற்றவன். எத்தனை பேர் விடுபட்டிருக்கிறான்? நமக்கே தெரியும் அவன் செய்கிற கொலைபாதகம், அவன் செய்கிற துன்மார்க்க செயல். அந்த துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை மனுஷனுக்கு நேரிடாதபடியினால் அவன் என்ன கொள்ளுகிறான்? துணிகரம் கொள்ளுகிறான். வேணா 5 கோடியில் நிற்கும். அவனுக்கு 5 கோடி பெருசு கிடையாது. இப்படி 10 ATM கையில் எடுத்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு வேண்டிய பணம் என்ன செய்துட்டு போகும்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுபுத்தருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது. துணிகரம் ஒட்டனை போடுவாருன்னா உடனே போட்டாருன்னு வச்சுக்கிடுங்களா, பயப்படுவான். இது உடனே போடல. இன்னைக்கு உலகத்தில் அந்த நீதியெல்லாம் எப்போ கிடைக்கும்? அவனை தீட்டி தள்ளி அவனுக்கு குடும்பத்தையே வேற இருந்தாச்சு. அதுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சு எத்தனையோ கேஸ் வந்து 15-20 வருஷம் கழிச்சு அதுக்கு தீர்ப்பு வரும். என்ன தீர்ப்பு வரும்? இது இத்தனை வருஷம் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை, இத்தனை வருஷமும் அவர் சிறையில் இருந்திருக்கிறார். இந்த வருஷத்தை குறைச்சிக்க, மற்றதை போடு, 1 வருஷம் 2 வருஷம். ஏன் துணிகரமாக செய்ய மாட்டான்? துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை உடனே நடவாதபடியினால் மனுஷனுடைய இருதயம் என்ன கொண்டிருக்கிறது? துணிகரம். இந்த துணிவை பற்றி நிறைய சொல்லலாம், நான் விட்டுறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்ததற்கு காரணம் இந்த நோவா நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான். 2வது, அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால், கர்த்தர் அவனை அழைத்து அவனுக்கு குடும்பத்துக்காக, அவனுடைய குடும்பத்துக்காக
பேழையை உண்டு பண்ணதாட்டு வசனம் இருக்கு. வேதம் தெளிவாய் சொல்கிறது. அது 18வது வசனம் 6வது அதிகாரம் ஆதியாகமம் 6:18 வசனத்தை வாசியுங்கள். ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளுடைய மனைவி மாறும் எதுக்குள்ள பிரவேசியுங்கள்? பேழைக்குள் என்ன செய்யுங்கள்? பிரவேசியுங்கள் என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு 8வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிங்க. 16, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். வெளியே என்ன செய்யுங்க? வாங்க. அந்த குடும்பத்துக்காக வேண்டி செய்ததாட்டு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு தெளிவாக வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது. 7வது அதிகாரத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பேழையை ஏன் உண்டாக்கினான்? அவனுக்கு குடும்பத்துக்காக உண்டாக்கினான். தேவன் ஒரு பரிசுத்தவானை எவ்வளவு கனம் பண்ணுகிறார் பார்த்தீர்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, காணல, மழையை காணவில்லை, மழை பெய்வதை காணவில்லை, ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மழை பெய்யும், பூமி என்ன செய்யும்? அழியும். மனுஷனை உண்டாக்கினது எனக்கு எப்படி இருக்கிறது? மனஸ்தாபமாய் இருக்கிறது என்பதாக சொன்னார். அதனால தான் ஆண்டவர் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, என்னானான்? பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஒரு பெரிய பேழை. பேழை என்றால் பெட்டிங்கிறது. ஆனால் இங்கு ஒரு பெரிய கப்பலை உண்டு பண்ணினான். அந்த சுத்தமான மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றிலும் ஜோடு ஜோடாக உள்ளே இருந்தது. எவ்வளவு நாள் இருந்தது தெரியுமா? ஒரு வருஷம் தண்ணீர் இருந்தது. 600வது வயது அவனுக்கு வந்த வேளையில் மழை பெய்தது. 601வது வருஷம் 2வது மாதம் 27ஆம் தேதி வரையிலும் வேலையை விட்டு வெளியே வர முடியவில்லை. 600வது வருஷத்தில் முதல் மாதம் 17ஆம் தேதி பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் புறப்பட்டது. பெரிய அழிவு வந்தது. ஆனால் நோவாவினுடைய குடும்பத்தை கர்த்தர் மீட்பதற்காக எதை உண்டு பண்ணினார்? பேழையை உண்டு பண்ணினார். குடும்ப தலைவர்களை எதற்காக வைத்திருக்கிறார்? குடும்ப தலைவிகளை எதற்காக வைத்திருக்கிறார்? பிள்ளைகளை எதற்காக வைத்திருக்கிறார்? நம்முடைய குடும்பம் எல்லாம் கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும், கர்த்தருக்குள் காக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை எல்லாம் வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதை எத்தனை பேர் உணர்கிறோம்? அதனால தான் மறுபடியும் ஆண்டவரே சொன்னார், நோவா, நீ, உன்னுடைய மனைவி, உன்னுடைய 3 ஆண்மக்களுடைய மனைவிமார், 3 பெண்மக்கள் மருமக்கள்மார், ஆக அவர்கள் 6, நீங்க புருஷனும் பொண்டாட்டி 8 பேர் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அந்த பேழைக்குள் வருவதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். லோத்தினுடைய மனைவி தகுதி உள்ளவளாய் இருக்கவில்லை, உப்புத்தூணாக மாறினாள். ஆனால் நோவா விசுவாசத்தினாலே எதை உண்டு பண்ணினான்? பேழையை உண்டு பண்ணினான். நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு யார் தெரியுமா? குடும்ப தலைவன். யார் தெரியுமா? குடும்ப தலைவி, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள். நாமெல்லாம் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய குடும்பம் என்ன செய்யப்படும்? பாதுகாக்கப்படும். நம்முடைய குடும்பம் என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும். இந்த நாளில் அதை நம்முடைய இருதயத்தில் நாம் என்ன செய்வோம்? வைத்துக் கொள்வோம். அதுதான் கிருபைங்க, கிருபை. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஒரு குடும்ப தலைவன் செய்கிறான் என்றால், அவன் மூலமாக அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதுதான் ஆண்டவர் தரக்கூடிய குடும்பத்துக்கு தரக்கூடிய கிருபை. நோவா விசுவாசத்தினாலே பேழையை உண்டு பண்ணினான். தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் 3 ஆண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் அந்த மருமக்கள் மாருக்கும் பேழையை என்ன செய்தான்? உண்டு பண்ணினான். அது எதனால் வந்தது? தேவனுடைய கிருபை. எப்படிப்பட்டது? தேவ கிருபை. அதுக்கு பிறகு 1 வருஷத்துக்கு பிறகுதான் மழை தண்ணி எல்லாம் வற்றி ஆண்டவரே கதவை திறந்து, ஏன்னா பூட்டி சாவி எடுத்துட்டு அவர் போயிட்டார். ஆண்டவர் தேவாவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்தார்? அசைவாடினார். அவர் இல்லை. கடைசியில் 1 வருஷத்துக்கு பிறகு வந்து உள்ளே இருந்தவரை கதவை திறந்து, வெளியே வாங்கப்பா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்கள்? நிரப்புங்கள் என்பதாக சொன்னார். நோவா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் செய்தான். அதனால தான் அவன்கிட்ட கிருபை இருந்தது. நோவா தேவன் சொன்னபடி எல்லாம் செய்தான். அதுக்கு 1-2 வசனத்தை நினைப்பூட்டுகிறேன். 6:22 வாசியுங்கள். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் என்ன செய்தான்? தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். யார் கட்டளையிட்டபடி செய்ய வேண்டும்? மனைவி கட்டளையிட்டபடியெல்லாம் செய்யணும் இல்லையா? அல்லது பிள்ளைகள் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்யணும் இல்லையா? தேவன் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுவாரோ அதன்படி செய்யுங்கள். இதுதான் நோவாவினுடைய சிறப்பு. நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். 7வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். 8வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் சுத்தமான மிருகம், சுத்தம் இல்லாத மிருகம் எல்லாம் உள்ள அடைச்சிட்டான். அதில் பெரிய அற்புதம் என்ன பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு மாதம் கடைகள் இல்லை, அது இல்லை, 4 நாள் இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்களா, மக்கள் தீயா பறக்கிறாங்க. 1 வருஷம் வெளியே வராதபடிக்கு உள்ளே இருந்து தின்னானே, மிருகங்கள் சாப்பிட்டத என்ன பட்டினி அடைந்தாங்க. எல்லாவற்றிற்கும் வேண்டுமானதை கர்த்தர் வைத்தார். அவர் கட்டளையிட்டபடி நாம் செய்யும் பொழுது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் போஷிப்பார். தண்ணீருக்கு விலைக்கு காப்பார். அழிவுக்கு நீங்களாக்கி கர்த்தர் என்ன செய்வார்? ரட்சிப்பார். எப்படி செய்யணும்? தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். இந்த வசனம் அதில் பல இடத்துல சொல்லிது. 16வது வசனத்திலையும் சொல்லி இருக்குது. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித ஜீவ ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை என்ன செய்தார்? அடைத்தார். எவ்வளவு நல்ல தேவன்! நம்முடைய தேவன் மாறாதவர். நம்முடைய தேவன் மாறாதவர். அதற்கு அந்த படகுல அந்த இதிலிருந்து அந்த பேழையிலிருந்து வெளியே வந்த வேளையில் கர்த்தர் அவனுக்கு சொன்னார் பாருங்க. அதை 17-18வது வசனத்தில் 17வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேலும் பலுகி பெருக கடவது என்றார். வெளியே வாங்க, வந்து பலுகி என்ன செய்ய கடவது? பெருக கடவது. அப்பொழுது
நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். எல்லாம் பேழையிலிருந்து புறப்பட்டு என்ன செய்தார்கள்? வெளியே வந்தார்கள். முதல் வேலை அவன் செய்தது, கிருபை வருவதற்கு அவன் செய்த முதல் வேலை பாருங்க. 20வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஒரு பலிபீடம் கட்டினான். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். கர்த்தருக்கு என்ன செலுத்த வேண்டும்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வந்து ஒரு ஆசீர்வாதம் வரும் பொழுது முதலாவது செய்ய வேண்டியது கர்த்தருக்கு என்ன கட்டணும்? பலிபீடம் கட்டணும். கர்த்தருக்கு பலி செலுத்தணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ கிருபைன்னா சும்மா ஒன்றும் கிடையாது. முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நீதிமானாக உத்தமனாக இருக்கணும். நீதிமானாய் உத்தமனாய் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், நாம பேழையை உண்டு பண்ணுகிறவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். சுத்தமானது சுத்தமில்லாதது எல்லாவற்றுக்கும் உணவு உள்ள இருக்கணும். அந்த மிருகங்கள் எல்லாம் உள்ள இருக்கணும். தேவன் சொன்னபடி எல்லாம் செய்ய வேண்டும். அடுத்தால நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அப்பதான் கிருபை வரும். கிருபை வரும். வெளியே வந்த உடனே அவன் பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அவன் செலுத்திய பலி சுகந்த வாசனை. அவன் செலுத்திய பலி என்ன வாசனை? நம்ம தேவனை ஆராதிக்கிறோமே, தேவனை தொழுது கொள்ளுகிறோமே, தேவனை ஸ்தோத்தரிக்கிறோமே, தேவனை மகிமைப்படுத்துகிறோமே. சும்மா ஒண்ணும் கிடையாது. இது தேவனுக்கு என்னது? சுகந்த வாசனை. இல்லது வாடதான். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அநேகர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதில்லை. 6 நாளை கர்த்தர் தந்தார். சம்பாதிப்பதற்குரிய வேலையை எல்லாம் தந்தார். சம்பாதிக்க செய்தார். ஒரு நாள் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை துதித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய ஆலயத்தில் வந்து மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அது ஆண்டவருக்கு என்னது? சுகந்த வாசனை. என்ன வாசனை? அன்னைக்கு போய் விருந்து விடு, அன்னைக்கு போய் பிற காரியங்கள், அன்றைக்கு போய் நம்முடைய வேலைகள், அவைகளை நாம் செய்து கொண்டிருப்போம் என்றால் அதில் என் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அவைகளை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது ஆண்டவருக்கு என்ன வாசனை? சொல்லுங்க. சுகந்த வாசனை. இது ஆண்டவருக்கு என்ன வாசனை? சுகந்த வாசனை. பேழையை உண்டு பண்ண சொன்ன தேவன், பேழைக்குள் அவனுடைய குடும்பத்தை வைத்த தேவன், அவர் சொன்னபடியெல்லாம் செய்த அந்த நோவா, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லும் கால அளவு உள்ளே இருந்தவன். அதன் பிறகு வெளியே வந்து அவன் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு என்ன செலுத்தினான்? பலி செலுத்தினான். அது ஆண்டவர் என்னவாக ஏற்றுக்கொண்டார்? சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் என்ன செய்வதில்லை? சங்கரிப்பதில்லை. அங்கங்கே ஒவ்வொன்று நடக்கும் மனுஷனுடைய பாவத்தினால. இப்ப சிரியா, துருக்கி, எத்தனை ஆயிரம் செத்துருக்கு பாருங்க. இல்லை ஒரு ஆள் 2 ஆள் செத்து போனாலே, ஏ அப்பா இந்த ஊரில் இன்னைக்கு 2 சாவும் அப்படின்னு சொல்கிறமே. எத்தனை ஆயிரம் செய்ததுக்கு பார்த்தீங்களா? நேற்று அவன் டிவியில் இவ்வளவு சொல்லுவான், எவ்வளவு செத்தோ தெரியாது. பெரிய பெரிய கட்டணமெல்லாம் அப்படியே பொழிஞ்சி கிளவுளது. உள்ளே இருந்தவனுக்கு நிலை என்ன? ஓட முடியுமா? ஓட முடியுமா? ஓடினாலும் ஓட முடியுமா? எல்லாம் மண்ணில் அப்படி புதைந்ததாலே தேவ பிள்ளையே, மனுஷனுடைய அக்கிரம மிகுதியினாலே மனுஷனுடைய ஜீவம்
இப்படிப்பட்ட நிலையில் மாறுகிறது. இதெல்லாம் ஒவ்வொரு சின்ன சரௌண்டிங், ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கக்கூடியது. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. உலகம் முழுவதும் ஜலத்தினால என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பேழைக்குள் வைத்து காத்தார். ஏன் தெரியுமா? அவன் தேவனை நேசித்தான், தேவனுக்கு பலி செலுத்தினான், பலிபீடம் கட்டினான், கர்த்தரை ஆராதித்தான். அப்படி நாமும் செய்யும் பொழுது தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் காப்பார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீ பலுகி பெருகு. எல்லாவற்றிலும் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் பலுகி என்ன செய்யணும்? பெருகணும். அந்த 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, இப்படி இருந்ததுனால அவனை கர்த்தர் என்ன செய்தார்? அவன் நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான், பேழையை உண்டு பண்ணுகிறவனாயிருந்தான், தன்னுடைய குடும்பத்தை பற்றிய ஒரு உத்தரவாதம் உள்ளவனாயிருந்தான். தேவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். தேவனுக்காக பலிபீடத்தை கட்டினான், தேவனுக்காக பலி செலுத்தினான். இப்படியெல்லாம் செய்ததுனால தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும், அவனை மாத்திரமல்லங்க, அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய குமாரரையும் கர்த்தர் என்ன செய்தார்? நம்ம மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம். குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்கள்? நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும், ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும், சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டன? கையளிக்கப்பட்டன என்பதாக சொல்லி அவன் ஒரு நல்ல விவசாயியாய், விவசாயம் பண்ணுகிறவனாக அவன் காணப்பட்டான். தன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவன் யாரு? எந்த நோவா. அதுபோல காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை கிடைத்ததற்குரிய காரியங்களை நாங்கள் தெளிவாக பார்த்தோம் ஐயா. அவன் நீதிமானாயிருந்தான், அவன் உத்தமனாயிருந்தான். கர்த்தர் சொல்லபடி ஆண்டவரே பேழையை அவன் உண்டு பண்ணினான். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அவனும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 3 ஆண் மக்களும் 3 மருமக்கள் மாறும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். மிருகங்கள் ஜோடாய் ஆண்டவரே பேழைக்குள் பிரவேசித்தன. ஒரு ஆண்டு முழுவதும் ஜலப்பிரவாகத்திலிருந்து நோவாவை காத்து ஆண்டவரே 601வது ஆண்டு ஆண்டவரே 2வது மாதம் 27ஆம் தேதி வெளியே கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவன் உம்மை தொழுது கொள்ளும்படியாக, பலிபீடம் கட்டும்படியாக, கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக கர்த்தர் அவனை மாற்றினீரே. இந்த தேவன் மாறாதவர், நீர் ஜீவிக்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஐயா. அதன் பிறகு பிழையிலிருந்து வெளியே கொண்டு வந்து தேவனை ஆராதித்தது மட்டுமல்ல, அவன் பலுகி பெருகும்படியாக, அவன் சந்ததி பெருகும்படியாக ஆண்டவரே நோவாவிலிருந்து புதிய சந்ததிகள் தோன்றி ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்தீரே. நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நோவாவினுடைய குடும்பத்தை போல கர்த்தர் ஆசீர்வதியோ, கூட இருந்து கர்த்தர் நடத்தும் ஐயா. நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியோ, குடும்ப தலைவிகளை ஆசீர்வதியோ, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதியோ, மருமக்கள் மாறி ஆசீர்வதியோ. எல்லாவற்றிலும் தேவ ஆசீர்வாதம் தங்கி இருக்கணும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். உமக்கு ஸ்தோத்திரம்.
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலோ உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஐயா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கோ என்பதாக சொன்னீரே. அந்தபடியே பலவீனமாய் இருக்கும் போதே பலனுள்ளவனாய் இருக்கிறேன் என்பதாக பரிசுத்தவான் சொல்லுகிறார். எங்களை பலப்படுத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதற்கு உம்முடைய கிருபை எனக்கு போதும். ஐயா, ஆண்டவரே, பவுலுக்குள் இருந்த முள் நீங்கும்படி 3 தடவை வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் என்ன பதில் கொடுத்தீர்? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கோ என்று சொன்ன பொழுது பவுல் தெளிவாக கிறிஸ்துவின் வல்லமையின் மேல் தங்கும்படி என்னுடைய பலவீனத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்பதாக அவர் சொல்லி ஆண்டவருடைய கிருபையில் நிலைத்திருந்தார். பரிசுத்தவான்கள் உம்முடைய கிருபையில் நிலைத்திருந்தார்கள். குறிப்பாக நோவா ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்து உமக்குள் நிலைத்திருந்தார். ஐயா, அதற்கு காரணம் அவர் உத்தமனாய், அவர் நீதிமானாய் காணப்பட்டார். கர்த்தர் சொற்படி பேழையை உண்டு பண்ணினார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தார். 1 வருஷத்துக்கு மேலாக பேழைக்குள் வைத்து காத்த தேவன் அதன் பிறகு வெளியே கொண்டு வந்த வேளையில அவன் பலிபீடம் கட்டி பலி செலுத்தி தேவனை ஆராதித்த வேளையில கர்த்தர் சுகந்த வாசனையாக அதை முகந்தீர். ஐயா, நாங்கள் செலுத்துகிற ஆண்டவரே, இந்த ஆராதனை பலி கர்த்தருக்கு உகந்த வாசனையாயிருக்க கர்த்தர் அருள் செய்யும். ஐயா, அதன் பிறகு அவருடைய சந்ததி பலுகி பெருகி எல்லா இடங்களிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. ஐயா, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவருடைய கிருபை கிடைக்கட்டும். பரலோகத்தின் கிருபையினால உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிரப்பணும். அவருடைய கஷ்டங்கள் மாறணும், துன்பங்கள் மாறணும், துயரங்கள் நீங்களும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களில் நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு விரும்புவதற்கும் அதிகமாய் கிரியை செய்து உம்முடைய பெரிய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, தொடர்ந்து சண்டே கிளாஸ் ஊழியங்கள், இரவு ஆராதனை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு, ஆறுதலோடு, மகிழ்ச்சியோடு, ஆசீர்வாதத்தோடு அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூல ஜெபட நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பு நடத்துதலும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். துதிக்க நம்ம மகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதிக்க நம்ம மகிமையோ மக்கே, ஓ நீரா ஆவே அல்லேலூயா. தோ தாங்கோ தாங்கோ தமே நிகத்தோ தாங்கோ 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 நீராஜா ஏ அல்லேலூயா. தோதே தரமகி மயோ மகே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. தோதே தரமகி மயோ மகே, ஓரி ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாருக்கும் சோத்திரம்.